ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பொரி இருக்கு இல்லையா, பொரியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கிச்சன் அடுப்பு பக்கம் போகாமலே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி கப்பில் தான் மெஷர் பண்ணேன். 5 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக நெய் தேவைப்படும். 1.5 கரண்டி அளவுக்கு பால் தேவைப்படும். கொஞ்சம் நட்ஸு, முந்திரி, உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரியும் வேர்க்கடலை அப்புறம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 5 கப்பு பொரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முந்திரியும் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10 எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். குறகுறப்பாக இருக்கக்கூடாது, ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் அண்ட் ஏலக்காய் இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது 1 கப் சுகர் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி பொரி கூட ஆட் பண்ணிக்கலாம். கையால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பால் நான் சும்மா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், பட் இவ்வளோலாம் தேவைப்படவே படாது. ஒரு சின்ன பவுலில் பால் 1.5 கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சர்க்கரையும் பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையால். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையால் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, டைட்டாக இருக்கணும். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சதை அந்த உருண்டையை நெய் தடவுன பிளேட்டில் வச்சு அப்படியே சமன்படுத்தி விடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கூட லெவல் பண்ணி விடலாம், இல்லை கையை வச்சே பண்ணி விடலாம். நான் கையை வச்சே லெவல் பண்ணிட்டேன். ஒரு 2-3 இல்லைனா 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறமா கத்தி வச்சு நம்ம ஈஸியாக பீஸ் போட்டுடலாம். ரொம்பவே ஈஸி. யாருக்கா டேஸ்ட்டு கொடுத்திங்கன்னா பொரி வச்சு தான் செஞ்சேன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த பொரி டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பொரி நம்ம எப்படி சாப்பிட்ருப்போம், பொரி உருண்டை சாப்பிட்ருப்போம். சும்மாவே பொரியில் பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டு கண்டிப்பாக கடையில் வாங்கின ஸ்வீட்டாக தான் கேட்பாங்க. வீட்டில் செஞ்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக ரிச்னஸ் கொடுக்குது. முந்திரி போட்டதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலர் திராட்சை சும்மா நான் வீடியோக்காக மேலே வச்சுருக்கேன். நீங்கள் அந்த தட்டில் ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே திராட்சையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.